வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப நம்ம தமிழ்நாட்டுடைய தலைநகரமா இருக்கக்கூடிய சென்னைக்கு இனி வரும் காலகட்டங்கள்ல வர இருக்கக்கூடிய சில முக்கியமான மெகா ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சென்னைய பொறுத்தவரைக்கும், சென்னை வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய தலைநகரம் அப்படின்றத தாண்டி தமிழ்நாட்டினுடைய எக்கனாமிக் கேபிட்டல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா, தமிழ்நாட்டுடைய ஜிடிபில சென்னை மட்டுமே ஒரு மேஜரான கான்ட்ரிபியூஷன வழங்குது. அந்த வகையில தான் இந்த வீடியோல நம்ம இனி வரும் காலகட்டங்கள்ல சென்னையுடைய வளர்ச்சிக்கான சில முக்கியமான மெகா ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன வரப்போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற ப்ராஜெக்ட் அப்படின்றது டிஎன் டெக் சிட்டி. இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை முன்னெடுக்கிறது வந்து தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் டிட்கோவும் எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு எல்காட்டை இணைஞ்சு தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை முன்னெடுக்கிறாங்க. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை முன்னெடுக்கிறதுக்கான சில முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஐடி, ஐடிஇஎஸ், ஜிசிசி, ஃபின்டெக், டீப்டெக் போன்ற செக்டார்ஸ் உடைய குளோபல் மற்றும் டொமஸ்டிக் லெவலான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை முன்னெடுக்கிறாங்க. அதன்படி வடசென்னையில் உள்ள மாதவரத்தில் 150 ஏக்கர் பரப்பளவில் இந்த ஒரு டிஎன் டெக் சிட்டி அப்படின்ற ப்ராஜெக்ட் வந்து அமையவிருக்கு. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய சில முக்கியமான ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, பிரீமியம் ஆஃபீஸ் ஸ்பேசஸ், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், இனோவேஷன் ஹப்ஸ், டேட்டா சென்டர், கன்வென்ஷன் சென்டர், அப்புறம் சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் போன்ற பல ஃபியூச்சர்ஸோட இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றது வர இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை முன்னெடுக்கிறதுக்கான இன்னும் சில காரணங்கள் என்ன அப்படின்னா, வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை கருத்துல கொண்டும் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை முன்னெடுக்கிறாங்க. நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது மஹேந்திரா வேர்ல்டு சிட்டி பேஸ் 2. ஏற்கனவே சென்னையில மஹேந்திரா வேர்ல்டு சிட்டி அப்படின்ற ஒன்று இருக்கு. அதனுடைய எக்ஸ்பான்ஷனா தான் இந்த ஒரு மஹேந்திரா வேர்ல்டு சிட்டியுடைய பேஸ் 2 ப்ராஜெக்ட் அமையவிருக்கு. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை முன்னெடுக்கிறது வந்து மஹேந்திரா வேர்ல்டு சிட்டி டெவலப்பர்ஸ் லிமிடெட். அதன்படி சென்னையில உள்ள மறைமலை நகருக்கு பக்கத்துல 600 ஏக்கர் பரப்பளவுல இந்த ஒரு மஹேந்திரா வேர்ல்டு சிட்டியுடைய பேஸ் 2 அப்படின்றது நடக்கவிருக்கு. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து மேஜரா ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சில முக்கியமான செக்டார்ஸ்லாம் எது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, மேனுஃபேக்சரிங், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங், ஐடி போன்ற செக்டார்ஸை இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து மேஜரா ஃபோக்கஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாம ஆட்டோ, ஏரோஸ்பேஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் போன்ற துறைகளை சார்ந்த முக்கியமான குளோபல் லெவலான பிளேயர்ஸை அட்ராக்ட் பண்றதுக்கும் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை கொண்டு வராங்க. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்டின் மூலமா ஏறத்தர 20,000 இருந்து 30,000 வேலை வாய்ப்பு அப்படின்றது உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம லிஸ்ட்ல தேர்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது ஃபின்டெக் சிட்டி. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை முன்னெடுக்கிறது வந்து தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் மற்றும் ஃபின்ப்ளூ இணைஞ்சு தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை முன்னெடுக்கிறாங்க. அதன்படி சென்னையில உள்ள கவனூர் மற்றும் நந்தம்பாக்கம் ஆகிய இந்த பகுதிகளில் ஏறத்தாழ 112.8 ஏக்கர் பரப்பளவுல ரூபாய் 165 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை முன்னெடுக்கிறாங்க. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை முன்னெடுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, சென்னையை வந்து குளோபல் லெவலான ஒரு முக்கியமான பினான்சியல் இனோவேஷன் ஹப்பா மாத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை முன்னெடுக்கிறாங்க. பேசிக்கா ஃபின்டெக் அப்படின்னா பினான்சியல் டெக்னாலஜி. இந்த பினான்சியல் டெக்னாலஜி பத்தி சொல்லணும் அப்படின்னா, நம்ம பினான்ஸை மேனேஜ் பண்ற இடத்துல எந்த அளவுக்கு டெக்னாலஜியை பயன்படுத்துறோமோ அது ஃபுல்லாவே இந்த ஃபின்டெக் சிட்டிக்குள்ள தான் வரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஆன்லைன்ல நம்ம ஒரு பொருளை ஆர்டர் பண்றோம் அப்படின்னா, அதுக்கான பேமெண்ட்டையும் நம்ம ஆன்லைன்லயே பண்றோம்ல. இந்த மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் ஃபினான்ஸை வந்து நம்ம டெக்னாலஜியை யூஸ் பண்ணி மேனேஜ் பண்றோமோ அது ஃபுல்லாவே இந்த ஃபின்டெக்குள்ள தான் வரும். அந்த ஒரு பர்பஸ்க்கு தான் இந்த ஒரு ஃபின்டெக் சிட்டியை கொண்டு வராங்க. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய சில முக்கியமான ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஃபின்டெக் இன்குபேஷன் சென்டர்ஸ், என்பிஎஃப்சிஸ், பேங்க்ஸ், டெக் ஸ்டார்ட்அப்ஸ்க்கான ஆஃபீஸ் ஸ்பேசஸ் போன்ற பல விஷயங்களோட இந்த ஒரு ஃபின்டெக் சிட்டி அப்படின்றது அமையவிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஃபின்டெக் சிட்டினால ஏறத்தாழ 200க்கும் மேற்பட்ட ஃபின்டெக் கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இங்க வந்து செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நம்ம லிஸ்ட்ல நாலாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது கலைஞர் பன்னாட்டு மாநாட்டு அரங்கம். இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி சென்னைக்கு அருகில உள்ள முட்டுக்காடு பகுதியில 37.99 ஏக்கர் பரப்பளவுல 525 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கலைஞர் பன்னாட்டு அரங்கம் அப்படின்ற இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து அமையவிருக்கு. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி இந்த ஒரு அரங்கத்துல 10,000 பேர் ஒரே நேரத்துல பார்வையிடும் வகையிலான கண்காட்சி அரங்கம், 5,000 பேர் அமர்ந்து பார்க்கும் வகையிலான மாநாட்டு கூடம், இது மட்டும் இல்லாம பல சிற்றரங்குகள், திறந்தவெளி அரங்குகள், உணவு விடுதிகள், அது மட்டும் இல்லாம 10,000 வாகனங்களுக்கான பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸோட கூடிய இந்த ஒரு கலைஞர் பன்னாட்டு அரங்கம் அப்படின்றது சென்னையில அமையவிருக்கு. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை சென்னையில கொண்டு வரதுக்கான ஒரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, நிறைய உலகளவிலான
தொழில் கண்காட்சிகள், வர்த்தக மாநாடுகள், தொழில்நுட்ப கூட்டங்கள், உலக நிறுவனங்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சிகள், உலக திரைப்பட விழாக்கள் போன்ற பல விஷயங்களை இந்த ஒரு மாநாட்டு அரங்கத்துல நடத்த முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து 18 மாதங்கள்ல கம்ப்ளீட்டா முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இப்ப ரீசெண்டா நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினாரு. அதை தொடர்ந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான பணிகள் அப்படின்றது இப்ப தொடங்கப்பட்டிருக்கு. சோ அடுத்து நம்ம பார்க்க போற ப்ராஜெக்ட் அப்படின்றது அடுத்த மாசத்துல இருந்து சென்னையில வர இருக்கக்கூடிய புது எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ தமிழ்நாட்டிலேயே முதல் முறையா தமிழ்நாடு அரசு வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் விரைவில் இன்ட்ரோடியூஸ் பண்ண இருக்காங்க. சோ அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ற புது பஸ்ஸஸ்ல ஏசி மற்றும் நான் ஏசி ரெண்டுமே இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதுலயும் குறிப்பா ஜூன் 2025ல இருந்து 625 புது எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் அப்படின்றது சென்னையில வர இருக்கு. சோ அப்படி இந்த ஒரு புது எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் உடைய சில முக்கியமான ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, இந்த பஸ்ஸஸை பொறுத்த வரைக்கும் கிளட்ச் அண்ட் கியர் சிஸ்டம் அப்படின்றது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டன்லயே தான் வந்து டிரைவ், ரிவர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஒரு பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ஸ்டாப்ல வந்து ஒரு மாற்றுத்திறனாளி ஏறுறாங்க அப்படின்னா அவங்களுக்காண்டி இந்த பஸ்ஸை வந்து கொஞ்சம் லோ பண்ணிட்டு திருப்பி வந்து அவங்க ஏறினதுக்கு அப்புறம் அந்த பஸ்ஸை வந்து ஹைட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இந்த பஸ்ல இருக்கு. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் இந்த பஸ்ல ஏறி இறங்குறதுக்கான அந்த ஸ்டெப் அப்படின்றதும் இந்த பஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த பஸ்ல பயணிக்கிற அத்தனை பேசஞ்சர்ஸ் உடைய சீட்லயுமே வந்து சீட் பெல்ட்ஸ் அப்படின்றது இருக்கு. அதோட சேர்த்து எல்லா சீட்டுக்கு கீழேயுமே ஒரு சார்ஜிங் பாயிண்ட் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதோட இந்த பஸ்ல 3 ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம சேஃப்டி பர்பஸ்க்கு இந்த பஸ்ல 7 சிசிடிவி கேமராஸ் அப்படின்றது இருக்கு. ஒன்னு வந்து டிரைவரை வாட்ச் பண்றதுக்கு, இன்னொன்னு ஃப்ரண்ட் வியூ, இன்னொன்னு பேக் வியூ, அப்புறம் மிச்சதெல்லாம் வந்து பேசஞ்சர்ஸை நோட் பண்றதுக்கு அப்படின்னு சேர்த்து மொத்தம் 7 சிசிடிவி கேமராஸ் அப்படின்றது ஒரு பஸ்ஸுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இந்த ஒரு பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து டிரைவரோட சேர்த்து 40 சீட்ஸ் அப்படின்றது இந்த பஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பஸ்ல நின்னுட்டு போற பேசஞ்சர்ஸுக்கு ஏதுவா நல்லா ஸ்பேசியஸா தான் வந்து இந்த ஒரு பஸ்ஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லா சீட்டுக்கு மேலேயுமே ஒரு SOS அப்படின்ற ஒரு பட்டன் கொடுத்திருப்பாங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணா இமிடியேட்டா ஃப்ரண்ட்ல இருக்கிற டிரைவருக்கு வந்து சிக்னல் போகும். பஸ் வந்து ஸ்டாப் பண்ண சொல்லி அப்புறம் அது என்ன காரணம் அப்படின்றத கேட்டுட்டு அந்த பஸ் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பஸ்ஸுடைய ஒரு முக்கியமான நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இது கார்பன் எமிஷனை பயங்கரமா குறைக்கும். சோ அதை தொடர்ந்து இந்த ஒரு பஸ்ஸஸ்க்கான சார்ஜிங் ஸ்டேஷன் அப்படின்றது சென்னையில உள்ள வியாசர்பாடியில் அமைச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து வரும் ஜூன் மாசம் முதல் கட்டமா சென்னையில 625 புது எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் அப்படின்றத லான்ச் பண்ண இருக்காங்க. சோ நம்ம லிஸ்ட்ல 6ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது முதல்வர் படைப்பகம். சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்னையில நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய சொந்த தொகுதியான குளத்தூர் தொகுதியில தான் இந்த ஒரு முதல்வர் படைப்பகம் அப்படின்ற இந்த ஒரு ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. பேசிக்கா இது வந்து ஒரு கோவொர்க்கிங் ஸ்பேஸ். சோ அதன்படி சென்னையில உள்ள குளத்தூர்ல ரூபாய் 2.85 கோடி ரூபாய் செலவுல இந்த ஒரு முதல்வர் படைப்பகம் அப்படின்றது அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு முதல்வர் படைப்பகம் அப்படின்றது நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு கோவொர்க்கிங் ஸ்பேஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா கவர்மெண்ட் ரன் பண்ற ஒரு கோவொர்க்கிங் ஸ்பேஸ் அப்படின்றதும் அதன்படி இந்த ஒரு முதல்வர் படைப்பகம் அப்படின்றது தரைத்தளம் மற்றும் 2 தளங்களோட இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றது அமைஞ்சிருக்கு. சோ இந்த ஒரு முதல்வர் படைப்பகத்தை பொறுத்தவரை ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி மற்றும் அன்லிமிட்டெட் வைஃபை அப்படின்றது இங்க வழங்கப்படும். சோ இந்த ஒரு முதல்வர் படைப்பகத்தை கொண்டு வரதுக்கான ஒரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா இப்ப நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்றது வந்துகிட்டு இருக்கு. பல பேர் புதுசா தொழில் தொடங்குறாங்க. அப்படி புதுசா தொழில் தொடங்குறவங்களுக்கு இனிஷியலா வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஆபீஸ் ஸ்பேஸ் உருவாக்குறதுக்கான போதிய நிதி வசதி இல்லாம இருக்கலாம். சோ அப்போ வந்து இந்த ஒரு முதல்வர் படைப்பகத்துல இந்த புது தொழிலை தொடங்கும் போது இந்த முதல்வர் படைப்பகத்தை அவங்க பயன்படுத்திக்கலாம். சோ அப்படி இந்த ஒரு முதல்வர் படைப்பகத்துல ஒரு நேரத்துல ஆவரேஜா 38 பேர் வரைக்கும் இங்க வேலை பார்க்கலாம். 4ல இருந்து 6 பேர் அமர்ந்து கூட்டங்கள் நடத்தும் வகையிலான 3 ஆலோசனை கூடங்கள் அப்படின்றது இங்க இருக்கு. சோ இதை பயன்படுத்துறதுக்கு ஒரு ஆளுக்கு அரை நாளுக்கு 50 ரூபாயும், ஒரு நாளைக்கு 100 ரூபாயும், ஒரு மாசம் முழுக்க பயன்படுத்துறதுக்கு 2500 ரூபாயும் கட்டணமா வசூலிக்கப்படுது. சோ அதே மாதிரி முதல் தளம் வந்து முழுக்க கல்வி மையமா வந்து பயன்படுத்தப்படுது. குறிப்பா இங்க வந்து பல்வேறு போட்டித் தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கும் இளைஞர்களுக்காக ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் அப்படின்றது இங்க இருக்கு. அதே போல இணையத்துல தகவல் தேடுறதுக்கு 3 கம்ப்யூட்டர்களும் இருக்கு. அப்படி இந்த பகுதியை பயன்படுத்துறதுக்கு ஒரு நாளைக்கு 5 ஷிப்டுகளை வந்து நேரத்தை வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. ஒவ்வொரு 2.5 மணி நேரத்துக்கும் 5 ரூபாய் வந்து கட்டணமா வந்து வசூலிக்கப்படுது. சோ இது போக இரண்டாவது தளத்துல தேநீர் மற்றும் உணவு அருந்தும் கூடம் அப்படின்றது அமைக்கப்பட்டிருக்கு. அதோட இந்த ஒரு முதல்வர் படைப்பகம் அப்படின்றது காலையில 6 மணில இருந்து நைட் 11 மணி வரைக்கும் செயல்படுது. சோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி புதுசா தொழில் தொடங்குறவங்க, வீட்ல இருந்து வேலை செய்யறவங்க, போட்டித் தேர்வுல கலந்து கொள்றவங்க, கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் போன்ற பல பேர் இதனால பயனடைறாங்க. சோ இந்த ஒரு முதல்வர் படைப்பகம் அப்படின்றது மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. இதனாலேயே தமிழ்நாட்டில் உள்ள மற்ற ஊர்களையும் விரைவில் இந்த முதல்வர் படைப்பகத்தை கொண்டு வர போறதா அறிவிச்சிருக்காங்க. சோ இத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.
So see you in next video. Until signing off by Sabri Karthik.